உலகின் மிகப்பெரிய நன்கொடையாளரான அமெரிக்கா அவசர உணவு தேவை மற்றும் இஸ்ரேல் எகிப்துக்கான இராணுவ நிதியுதவிகள் தவிர்த்து கிட்டத்தட்ட அனைத்து வெளிநாட்டு உதவிகளையும் முடக்கியுள்ளது. வெளிநாடுகளுக்கான நன்கொடைகளை கட்டுப்படுத்தும் அமெரிக்காவுக்கே முன்னுரிமை என்ற முழக்கத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே அந்த உத்தரவு வெளியாகியுள்ளது. நடப்பிலுள்ள நிதி உதவிகளை நீட்டிப்பது மீதான மறு ஆய்வுகள் முடியும் வரை புதிய நன்கொடைகள் எதுவும் பரிசீலிக்கப்படாது என வெள்ளை மாளிகை குறிப்பில் இடம்பெற்றுள்ளது. அவ்வகையில் அடுத்த 85 நாட்களுக்குள் அனைத்து வெளிநாட்டு உதவிகளையும் உள் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த அதிரடி உத்தரவானது மேம்பாட்டு உதவிகள் முதல் இராணுவ உதவிகள் வரை அனைத்தையும் பாதிக்கும் என கூறப்படுகிறது. அதிகம் பாதிக்கப்பட போவது என்னமோ யுக்ரைனாகத்தான் இருக்கும். ரஷ்யாவின் படையெடுப்பை சமாளிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் ஆட்சியின் கீழ் $1 பில்லியன் கணக்கில் யுக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எனினும் நெருங்கிய பங்காளிகளான இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் வழங்கி வரும் இராணுவ உதவிகளில் மட்டும் ட்ரம்ப் கை வைக்கவில்லை. அவற்றுக்கான தாராள நன்கொடைகள் தொடரும் என வெள்ளை மாளிகை கூறியது. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.